ஹாய் ஹலோடா மிஸ் நான் உங்கள் எமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7க்கான ஒரு எஃப்எஃப் மாதிரி ஒரு மினி ஸ்டோரி தான் காய்ஸ். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு குட் ஃபீலாகவே இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். வயன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு டாட்டர். ஓகே, அவளுக்கு 6 பிரதர்ஸ். நம்ம பிரதர்ஸ் யார்? ஆரம், ஜிமின், ஜேஹோப், சுகா, வி, ஜின். அவங்க தான் வந்துட்டு வயனோட பிரதர்ஸ். ஓகே, இப்போ ஹீரோ சைடு போனால் ஜங்குக் வந்துட்டு ஜியான் குரூப் கம்பெனிஸோட சிஇஓ. அவருக்கு வந்துட்டு 5 சிஸ்டர்ஸ்: ரியா, மாயா, மியா, மஹா, அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா. இவங்க வந்துட்டு ஜங்குக்கோட சிஸ்டர்ஸ். அப்புறம் வந்துட்டு வயனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு தியா வந்துட்டு வயனோட ஃப்ரெண்டு. ஓகேவா, அவ்வளோதான். நம்ம மீதி ஸ்டோரிக்குள்ளேயே பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா வயன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வயன் வந்துட்டு அவங்க அம்மா எழுப்ப சொல்கிறாங்க. யார் எழுப்புறாங்க? அதை எழுப்புறது வந்துட்டு நம்ம ரியா, அதாவது ஜங்குக்கோட எல்டர் சிஸ்டர். ஓகேவா, அவங்க வந்துட்டு ஆரம்பம் அவங்களும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ரியா போயிட்டு வயன் வயன் அப்படிங்கிறாங்க. அண்ணி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அண்ணி அப்படிங்கிறா. அதுக்கு ரியா வந்துட்டு, வயன் உனக்கு ஆஃபீஸ் போவேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா போயிட்டானா ஆஃபீஸ்க்கு? என்ன? அதுக்கு உங்கள் அம்மா ரியா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணா சிஇஓ, அவன் காலையிலே கிளம்பிட்டான், நீங்கள் தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க மேடம். அதுக்கு வயன் அண்ணி, வி ஜிமின் ஜிமின், ஜெஹோப், சுகா எல்லாருமே போயிட்டாங்களா? எல்லாருமே போயிட்டாங்க, நீ மட்டும் தான் போகணும் இன்னும். ஓகே அண்ணி, இது ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ரெடி ஆகுறீங்க. டைம் ஸ்கிப், நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க. ஆஃபீஸில் உங்கள் பிரதர்ஸ் எல்லோரும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது உங்களுக்கு தியா ஃபோன் பண்ணுறா, அதாவது உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. வயன் என்ன பண்ணுற நீனு? இன்றைக்கி என் பர்த்டே, எனக்கு விஷ் பண்ணியா ஃபஸ்ட்டு? நீ ஓவராக பண்ணுற வயன். ஏதோ கம்பெனியில் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணால் நீ எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் மறந்துடு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பர்த்டேங்கிற மறந்துடுற, இதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயனை தியா திட்டுறாங்க. வயன் தியா, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன் தியா, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், அண்ணா போயிருக்காங்க. இப்போ நான் தான் இப்போ கம்பெனி பார்க்கணும், எல்லோரும் மீட்டிங்கில் இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு வேறு தெரில, என் டிபார்ட்மெண்ட் தான், அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உனக்கு என்ன, நீ கரெக்டாக தான் பண்ணிருப்ப, பார்த்துக்கலாம் விடு. ஆமாம், ஜேஹோப் என்ன பண்ணுறாரு? தியா ஓவராக பண்ணாத, எங்கள் அண்ணன் மீட்டிங்கில் இருக்கான்னு இப்போ தான் சொன்னேன், என்கேஜ்மெண்ட் பண்ண உடனே ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க 2 பேரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு தியா வயன் அப்படிலாம் பேசாதடி, எப்போவுமே நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நீங்கள் இதை நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னால் நீ உடனே பிளேட்டை மாற்றிடுவேன் மேடம் அப்படிங்கிறீங்க. அதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு தியா ஹிஹி, இந்த மாதிரி இராணுவ ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைம் ஸ்கிப். அவங்க அண்ணா இருக்கா, ஆரம், சுகா அவங்களாம் இருக்க மீட்டிங்கே ஜங்குக்கோட கம்பெனியோட தான். இவங்க 2 பேருக்கு கூட பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி தான். ஸோ ஜங்குக்கெல்லாம் இப்போ உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கார். ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஆரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி மீட்டிங் ஹால்வா, அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க. போனோடனே ஜங்குக்கு ஆரமாக பார்த்துட்டு, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் இது, யார் எப்படி தூக்கிட்டு வரீங்க, இது எவ்வளோ சீக்ரெட் தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு ஜங்குக்கு. அதுக்கு ஆரம் பயப்படாதீங்க ஜியான், இது என் தங்கச்சி தான், ஸோ சேஃப் தான் அப்படின்னு சொல்கிறோன்னே
ஓ, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் உங்கள் ஃபேஸ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஓல்டு தாட்ஸ் அந்த மாதிரி வர ஞாபகம் வருது. ஓகேவா? அவர் வந்து இப்படி ஸ்டன் ஆகி நிற்கிறாரு, ஃப்ளாட் ஆகிட்டார். உங்களை பார்த்தோடனே வந்துட்டு அவர் உங்கள் மேலே ஃபால் ஆகிட்டார். இப்போ வந்துட்டு அவர் அப்படியே பேசாமல் நிற்கிறாரு உங்களை பார்த்துட்டு. நீங்கள் வந்து அண்ணா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆரம் வந்துட்டு வயன் அண்ணா நீயும் இங்கே இருக்கலாமே, எதுக்கு நீ போயிட்டுருக்க? உனக்கும் சம்மந்தம் தானே இது, நம்ம கம்பெனி, உங்கள் அப்பா கம்பெனி, உங்கள் அண்ணா கம்பெனி, நீ எப்படி இதை வந்துட்டு மீட்டிங் இது வேணான்னு சொல்லிட்டு போகலாம், உட்காரு அப்படிங்கிறாரு. சுகா வந்துட்டு பக்கத்தில் இருக்க சேர் எடுத்து போட்டு உட்காரு வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சுகா உட்காரு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஜிமின்னு ஜெய்ஹோப்லாம் அப்படியே பார்க்குறாங்க, கவனிச்சுட்டே இருக்காங்க. ஜெய்ஹோப்க்கு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க, சுகா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்காரு. ஜெய்ஹோப் பார்த்துட்டு என்னாச்சு, என்னையே ஒரு மாதிரி பார்க்குறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, உன் ஆள் ஃபோன் பண்ணியிருந்தா. என்ன தியா ஃபோன் பண்ணாளா? என்னாச்சு, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க எனக்கு ஃபோன் பண்ணா. ஒரு நிமிஷம் இரு. அவள் 10 மிஸ் கால் பண்ணியிருக்கா, நான் தான் எடுக்கல, நான் தான் கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பாசமலையை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் இங்கே, ஒரு சில இல்லை, 3/4 பேர் இங்கே சிங்கிள், உங்களை மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்க. ஜேஹோ பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு போதும் திரும்பி வலி ஜோல்லு அப்படிங்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு ஜேஹோப் வந்து அவ்வளோ அல்பையாவா தெரியுது, நீ நினைக்கிறத விட அல்பையாக தான் தெரியுது, திரும்பிடு அப்படிங்கிறீங்க. அதுக்கு வந்து ஜேஹோப் வந்து சிரிச்சுட்டே திரும்பிடுறாரு. ஸோ வந்துட்டு மீட்டிங் கண்டினியூ ஆகுது. இப்போ ஜியான் வந்துட்டு பேசுறது கவனிச்சாலும் வந்துட்டு உங்களை தான் நிறைய பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு. ஓகே, டைம் ஸ்கிப். மீட்டிங் முடியுது. சைன் பண்ணும்போது ஜங்குக்கு வந்துட்டு இவங்க நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்குது, உங்கள் நம்பர் மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்துட்டு இப்படி பார்க்குறீங்க. வந்துட்டு ஆமாம் உன் நம்பர் அவன்கிட்ட இல்லை, நீ தான் ப்ராஜெக்ட் லீட் பண்ண போகிற, ஸோ உன் நம்பரே கொடுத்துரு அப்படின்னோடனே நீங்களும் அவர்கிட்ட உங்கள் நம்பர் கொடுக்குறீங்க. ஓகே, டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே போகிறீங்க வீட்டுக்கு. நீங்கள் உங்கள் அண்ணாவோட தான் போயிருப்பீங்க. காலையிலே வந்துட்டு எப்படி வந்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரு காரில் வந்துட்டாங்க, நீங்கள் ஒரு காரில் வந்தீங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஓட்டுற கார்லேயே வந்துட்டு சுகா, ஜிமின், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஒரு பேக்கரி இருந்துச்சு. அது வந்துட்டு என்ன சொல்லுது, ஒரு கேக் ஷாப், குக்கீஸ் பேக்கரி அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் போனீங்க உள்ள போயிட்டு, அவங்களுக்கு கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் போனீங்க. ஜிமின், எல்லோரும் இழுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு நான் என் கேக் ஷாப்பை பார்த்தா நின்றது இப்படியே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களோடய வராங்க. அந்த கேக் ஷாப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதும் அந்த கேக் ஷாப் ஓனரும் வந்து 2 பேர் தான். 2 பேர் மாயாவும் மியாவும் தான். அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வந்து ஜிம்மினுக்கும் சுகாவுக்கும் பல்பெரி அமைச்சிச்சு. அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்தோன்னே லவ்வில் வந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு கேக் சாப்பிட்டு ரொம்ப கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்ககிட்ட 2 பேர்கிட்ட பேசியிருக்கீங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃபாலோ ஆகிட்டாங்க, சுகாவும் ஜிம்மினும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்துட்டு நம்ம மகா உள்ள வராங்க. அக்கா, நம்ம அண்ணன் ஃபோன் பண்ணார், கிளம்பணும், சீக்கிரம் வர சொன்னார் வீட்டுக்கு, ஏன் தரல, கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்கள மகாவை பார்த்துட்டு ஃப்ளாட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்படியே பார்த்துட்டீங்க, என்னடா இது நம்ம கேக் சாப்பிட வந்தோமா, இவனுக்கு லவ் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்தோமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு டைம் ஸ்கிப். இப்போ வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டீங்க. நம்ம ஜேஹோப்பு ஜின்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா இந்த லூஸுங்க இவ்வளோ நேரமாக நம்மளோட தான் இருந்துச்சு, திடீர்னு பார்த்து ஆளை காணோம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லோவாக நீங்கள் வரும்போது ஆனால் என்னாச்சு, ஜிம்மின்னு வியும் சுகாவும் 3 பேர் சிரிச்சிட்டே இருக்காங்க. இவனுங்களா வண்டி ஓட்ட விட்டா உங்களுக்கு எதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் விட்டு வந்திருப்பீங்க. பார்த்துட்டு வயன் என்னாச்சு, இவனுங்கிற 2 பேர் சிரிச்சுனே இருக்காங்க, ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னோடனே, அண்ணா நம்ம அங்கே வர வழியில் வந்துட்டு அந்த கேக் ஷாப் இருக்குல்ல, நான் இங்கேயும் ஓப்பன் பண்ணல, ஸோ நான் சாப்பிட போனேன், இவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னோடனே
சரி ஓகேடா, இவனுங்க எதுக்கு சிரிச்சிருக்கானுங்க எதையோ பார்த்த மாதிரி அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனோட அம்மா கேட்குறாங்க. அவங்க கேட்டதுக்கு வந்து வயன் வந்துட்டு, மா தெரியலையம்மா, எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டா சிரிக்கிறானுங்க இவனுங்க. எப்போ என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. அதுவும் இந்த வியோ ஜிம்முன்னு இருக்கானுங்களே, எப்பா என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாதுமா. இவனுங்க 3 பேர் ட்ரிப்ளெட்ஸாக பிறந்து நம்ம வீட்டில் பிறந்துட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு, அதுவும் கரெக்டு தான், 3 ரகம். ஒன்று பேசவே பேசாது, இன்னொன்று பேசியே கொள்ளும், இன்னொன்று வந்து என்ன ரகம்னே தெரியாது ஒரு கேரக்டர் வேறு. இது வச்சு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு பிறந்தா எனக்கு பாரு 3 பசங்க, அவனுங்க மாதிரி இருக்கணும்ப்பா. இவன் எனக்கு 3 பேர் இருக்கானுங்களே, அட்ராசிட்டி கிங்குப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதம்மா, என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணாம்மா போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நேராக உள்ள ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹாய் வயன், நான் வந்து ஜியான் ஜங்குக் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு, ஜங்குக்கா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. இன்றைக்கி நம்ம மீட்டிங்கில் பார்த்தோம்ல, ஜியான் குரூப்போட சிஇஓ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அவங்க ஒரு செல்ஃப் எடுத்து அனுப்புகிறார். நீங்கள் பார்த்துட்டு, ஓ அப்படியா, நான் தான் வந்துட்டு இந்த கிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிரின்சஸ் அப்படின்னு அனுப்புறீங்க. பிரின்சஸா? அப்படி எதுவும் தெரியலையே, நீங்கள் ஆஃபீஸில் பார்க்குறீங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் யார் பிரின்சஸ்னு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜென்ரலாக இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் உங்களை பற்றி கேட்குறாரு, நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு இப்போது என்ன சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேசுவீங்க. அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு, சரி வயன், என்னை கீழே கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கீழே வரீங்க. கீழே வரும்போது பார்த்தா நம்ம ஆரம்பு உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து கீழே கவுச்சில் இருக்காங்க. நீங்கள் கீழே போகிறீங்க. போயிட்டு கவுச்சில் உட்காந்த உடனே வந்துட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டரை பிடிச்சி விட்டு, வயன் ரொம்ப டயர்டாக இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு க்யூட்டாக. நீங்கள் வந்துட்டு, இல்லை ஜிம்மினா எனக்கு ஜஸ்ட்டு பசிக்குது அப்படிங்கிறீங்க. அதுக்கு உடனே வந்து கிச்சன்லேருந்து வராரு. ஒரு பிளேட் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் சொல்லும்போது அங்கே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வராரு. வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. சுகா வந்துட்டு, வயன் உனக்கு ஹெடேக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தல, உனக்கு டீ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து டீயோட வெளில வராரு. நம்ம நாம்ஜூன் வந்து அப்போது கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க் லேப்டாப்பில் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவர் வந்து லேப்டாப்பை ஓரமாக வச்சுட்டு உங்களை பார்த்து, உனக்கு வந்துட்டு இந்த வீக்கில் தானே வந்துட்டு வெளில போகணும்னு சொல்லியிருந்தேன், எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து, அண்ணா நீ ஃபஸ்ட்டு அண்ணிட்ட கேளு, அண்ணி இல்லைன்னா கோச்சிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டோன்னு சொன்னோன்னா அவங்க அண்ணி பார்த்துட்டு, உனக்கு அவங்க பண்ணுறதுல கோச்சிக்கு நான் என்னம்மா பண்ண போகிறேன், எப்படி பார்த்தாலும் எனக்கு அதெல்லாம் அவங்கள அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து, அப்படிலாம் இல்லை அண்ணி, நீங்கள் வந்துட்டு எப்படி, நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க நமக்கு, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு சரி, நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னோட கசின் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே, அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரியாக்கும் ஆரம்புக்கும் இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ கசின் பர்த்டேன்னொன்னே சரி ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ரியா வந்துட்டு, சரி ஓகே வயன், போய் ரெடியாக அவங்க நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க எல்லாருமே போயிருப்பீங்க. ஓகேவா? வந்து அவங்களுக்கு டெய்லி நைட்டு பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறது நம்ம ஜின்னு. அவர் வராரு, அந்த ஸ்டோரி சொல்கிறாரு, போகிறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஜேஹோப் வந்து காலையில் எழுப்ப வராரு. ஏன்னா அண்ணி வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க வெளில போகணுன்ட்டு. இப்போ ஜேஹோப் வந்து உங்களை எழுப்ப வராரு. வயன் ஏஞ்சிரு, டைம் ஆச்சு, பாட்டி வேறு போகணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொன்னோன்னே நீங்கள் வந்து, ஹோபி போகணுமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாயிக்கே, எந்திரி கிளம்பலாம்,
அங்கே வந்துட்டு உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் இருக்குமா அண்ணி சொன்னாங்க அப்படின்னோடனே டக்குன்னு வச்சு அடுத்த நிமிஷமே நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்துட்டு ஓடிடுறீங்க. அது ஜேஹோப் சிரிச்சுட்டு சாப்பாடை பற்றி பேசினா மட்டும்தான் சீக்கிரமாக வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கீழே போய்டுறாரு. நீங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு சாரீ கட்டிட்டு வரீங்க. ஒயிட் கலரில் ஒரு சாரீ, இன்னும் செம்ம அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த தம்ப்நெயில்ல இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சாரீ தான். வீட்டில் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு டேங்க் டாப்பு, ஷார்ட்ஸ், பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. சாரியில் வந்து ரொம்ப ஹாட்டாக க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிருக்கீங்க இப்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு அழகாக ஐலைனர் அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க நீங்கள். ஸோ க்யூட்டாக கீழே இறங்கி வரீங்க. அப்போ உங்கள் அண்ணி பார்த்துட்டு என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது, நம்ம வயனா அது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து உங்கள் பிரதர்ஸும் பார்த்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்க, எங்கள் ப்ரின்ஸஸ் மாதிரி, எப்போவுமே நீங்கள் ப்ரின்ஸஸ் தான், எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கணத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் வந்து அவனுங்க 2 பேர் ஜிம்னும் வியூன்னு தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரே தள்ளி விட்டு டேய் மூஞ்சில் போட்டு மேக்கப்லாம் போதுடா தள்ளி போங்கடா அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் மம்மியும் வந்து ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஃபாரின் பேப்பர், ஸோ அதனால அவர் கல்யாணம் இதுக்கு அவங்க மம்மி ரெடி ஆகிட்டு வந்துட்டு வயல் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க நெக்கு கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு திருஷ்டி போட்டு வச்சுட்டு சொடுக்கு எடுக்கிறாங்க. அவ்வளோ சவுண்டாக வருது, எவ்வளோ திருஷ்டி இப்போவே அப்படின்னு. ஈவினிங் வந்துட்டு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு போயிட்டு இப்போ கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணல, ஏன்னா நீங்கள் சாரி கட்டிருக்கீங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தான் ட்ரைவ் பண்ணாங்க. ஒரு காரில் வந்துட்டு உங்கள் ஆரம்பன்னா உங்கள் நிரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் ஜின்னு, ஜெஹோ, இவங்களாம் வந்து ஒரு வண்டியில் வராங்க. நீங்கள் போகிற வண்டியை வந்துட்டு சுகா தான் ட்ரைவ் பண்ணுறாரு. பக்கத்தில் நீங்கள், பின்னாடி வந்து வியும் ஜிமினும் இவனுங்க எல்லாம் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஜாலியாக பாட்டி கேட்டு கதை அடிச்சுட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரம் வண்டி தான் ஃப்ரண்ட்டில் போயிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் போயிருப்பீங்க. போயிட்டு உங்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியாவில் போயிட்டு உங்கள் கார் பார்க் பண்ணிட்டு இறங்குறீங்க. இறங்கினோன்னு வந்துட்டு ஜங்குக்கோட அந்த சிஸ்டர்ஸ், அதாவது நம்ம வி, சுகா, ஜிம்மின்லாம் சைட் வச்சுப்பாங்களே அவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு ஒன்று ஒருத்தி வந்திருப்பாள், அவள் வந்திருப்பா, அவங்களாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ தான் வந்துட்டு நீங்கள் இறங்கிடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜிம்மினோட ஆள் நம்ம மாயா, மியா, மகா, இவங்க 3 பேர். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு திவ்யாவும் தியா கூட வந்திருக்காங்க. ஜங்குக்கோட குட்டி தங்கச்சி திவ்யா இருக்கால, அவங்க ஃப்ரெண்டே உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து அவங்க தான் அண்ணா இருக்காங்க, 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க தான் அண்ணா, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. தியாவும் வந்துட்டு வராங்க. அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம தியா வந்துட்டு ஜங்குக்கோட கசின் தான், கசின் சிஸ்டர் அந்த மாதிரி. அதாவது நம்ம ரியாவோட தங்கச்சி தான் தியாவும் திவ்யாவும். ஸோ ஓகேவா? புரியுதா ஓரளவுக்கு? ஓகே. நம்ம ரியா வந்துட்டு இவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு ரியாவும் தியாவும் கசின்ஸ் சிஸ்டர்ஸ் தெரியும், ஆனால் வந்துட்டு ஜங்குக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. உடனே இப்போது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டானாங்களே மாயா, மியா, மகாலாரும், அவங்க வந்துட்டு பார்த்துட்டு வயன் நீயா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களா? நான் வந்து எங்கள் அண்ணியோட கசின் பர்த்டேன்னு சொன்னாங்களா, அதுக்கு வந்தேன் அப்படின்னோடனே அது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னோடனே, ஸோ நீங்களும் என் அண்ணியும் கசின்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே ஹாப்பி, எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு கேட்குறீங்க. உடனே வந்துட்டு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. மகா எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க, மியா, மகா எல்லாமே. உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே பார்த்தா வந்துட்டு ஜங்குக் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜியான்
புதுசாக இங்கே கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்கள் அண்ணி சொல்கிறாங்க, அவர் தான் வந்து அவன் தான் என் கசின் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரே ஷாக்கு. நீங்கள் வந்துட்டு ஷாக்காகி நின்றுட்டீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்தோன்னா அவரும் ஒரு ஷாக்கு ஒரு சைடு. இவளா பக்கத்தில் நம்ம அக்கா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட வந்துட்டு, அக்கா இதான் மாமாவா? கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒரு வாட்டி கூட ஃபங்க்ஷன் வரல, இவர் தான் மாமானே தெரியாது. இப்போ தான் இவர் கம்பெனியோட நாங்கள் ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னோடனே, நீ தான்டா, இவர் தான் என் ஹஸ்பண்டு, இவங்க எல்லோரும் என் பிரதர் இன் லாஸ், இது வந்து என் ஹஸ்பண்டோட குட்டி தங்கச்சி, எங்கள் வீட்டு இளவரசி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நீ வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு வந்துட்டு, ஆஃபீஸில் ரொம்ப டெரராக இருப்பாங்க, வீட்டில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு இவருக்கு இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் பிரதர்ஸ் எல்லோரும் வந்து அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தியா அவங்க மாயா அவங்களெல்லாம் பார்த்ததுலேருந்தே உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கு. உங்கள் அண்ணியும் வந்துட்டு, ஏன்னா வீட்டில் இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து இந்த லவ் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வெளில வந்து கல்யாணம் பண்ணதுனால இவங்க இவ்வளோ நாள் கோமா தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மீட்டில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. 1 month தானே ஆச்சு. ஸோ அதனால் அவ்வளோவா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு சுற்றி இருக்கும். இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும், ஆனால் இவங்க கசின்ஸ் தெரியாதுல்ல. அதனால் இவங்களும் வந்துட்டு ஷாக் அவ்வளோ ஷாக்கில் நின்றுட்டுருக்கானுங்க. நம்ம ஜேஹோப் ஆரம் மட்டும் கூலாக இருக்கானுங்க. ஜேஹோப்பும் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஷாக் தான். ஜேஹோப் ஷாக்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம தியா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. தியா இங்கே வருவான்னு ஜேஹோப் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து தங்கச்சி தானே அவன் வந்திருப்பாங்க, நான் இவ்வளோ அழகாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தியா வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் சாரி வேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தியாவை பார்த்து எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை பார்த்து கலாய்ச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து தியா வந்துட்டு, சரி என்னை ஓட்டாத ஓயன், உங்கள் அண்ணா பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேஹோப்பையும் தியாவையும் தனியாக விட்டு நீங்கள் எல்லோரும் போயிடுவீங்க. இப்போ வந்து ஜிமின் வந்துட்டு, ஹலோ மை நேம் இஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு நம்ம மாசான அந்த ஜங்குக்கோட தங்கச்சிக்கிட்ட பேசுகிறாரு. மாசா போய் பேசுகிறாரு. அதுக்கு வந்து மாயா, ஹாய் ஐ எம் மாயா அப்படிங்கிறாங்க. நீ தான் மாயாவா? ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்லிவிட்டு அவரோட ஃப்ளிட்டிங் ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சேம் இந்த சுகா போயிட்டு அந்த பொண்ணு மியா கிட்ட போயிட்டு, ஹாய் என் பேர் சுகா அப்படிங்கிறாரு. மியா வந்துட்டு, ஹாய் நான் மியா அப்படிங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் போல்டு தான். ஸோ சுகா வந்துட்டு, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னோடனே, க்யூட்டா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹேனாவும் வியும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் வந்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறீங்க. நடுவில் போயிட்டு 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. கண்ணிலே பேசாமல் கொஞ்சம் வாயால் பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு நீங்கள் போயிடுறீங்க, மூவ் பண்ணிடுறீங்க. நம்ம திவ்யாவும் ஜின்னும் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க, எனிமீஸ் மாதிரி. ஜின்னை பார்த்தா திவ்யாக்காக, திவ்யாவை பார்த்தா ஜின்னுக்காக, 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. அந்த மாதிரி ஓடிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. என்னடா இது ஓட்டுறதோ டைம் இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்தா ஒருத்தனும் ஜோடியாக உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து தங்கச்சியை வந்து 3 பேர் பொத்தின்னு போயிட்டானுங்க. ஜங்குக்கு தனியாக இருக்கார். ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கிட்ட உட்காராரு. ஜின்னு திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறது, லவ் பண்ணுவாங்க. பட் வந்து அப்பப்போ ரொம்ப சண்டை. இப்போ சண்டையில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பேசி நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டு, உங்கள் பிரதர்ஸையும் காணணும், என் சிஸ்டர்ஸையும் காணணும், எல்லோரும் பீஸ் இழுத்துட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பாடுறது. நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, ஆமாம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது, இப்படி ஒரு சைடு ஒருத்தன் இழுத்துட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க.
எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு இப்போ விஷ் பண்ணீங்க. ஜங்குக்கு வந்து தேங்க்யூ, பர்த்டேக்கு விஷ் மட்டும் தானா, கிஃப்ட்லாம் இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பீங்க. உங்கள் அண்ணி வந்து அவளுக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பீங்க. அதை கொடுத்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ரொம்ப அழகாக நீங்கள் போட்டு விடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போட்டு விட்றீங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அவரோட ஐஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கும் அதில் ஏதோ ஃபீல் ஆகுது. அவர் கையில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூனிக்கான வந்துட்டு ஒரு பர்த் மார்க் இருக்கும். பர்த் மார்க்னால் பர்த் மார்க்கில் ஒரு அடிப்பட்ட அந்த தடம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அடி நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் என்னோடய ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு கையில் எப்படி இருக்கும், அவன் வந்து என்னை சேவ் பண்ண போய் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டான், அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு வந்துட்டு ஓ உங்களுக்கு அது யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே நீங்கள் பார்த்துட்டு அவன் பேர் குக்கி, அவன் வந்துட்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் வந்து வேறு ஏரியாவில் வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒர்க் ஆன மாதிரி. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு எங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இதாகிட்டோம். ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறீங்க. அது வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு எப்படி வந்து நீங்கள் தான் அந்த ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிப்பாருனா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி ஜங்குக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்கள் பர்த்டேக்கு வந்துட்டு ஜங்குக்கு கூப்பிட்ருப்பீங்க. ஜங்குக்கு வந்திருப்பார். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு உனக்கு ஃபீவராக இருந்துச்சுல்ல, ஸோ வந்துட்டு அன்றைக்கி நேற்று ஜங்குக்கு வந்தவனால தான் இருக்க முடியல, ஸோ வந்துட்டு உனக்கு ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணா, அதனால நாங்கள் ஜங்குக்கெலாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து ஜங்குக்கு உங்ககிட்ட கொடுக்குறாரு. அது என்னதுன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. ஆனால் பிரேஸ்லெட் வந்து இப்போ உங்களால் கையில் போட முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த லாக்கெட்டில் வந்துட்டு ஒரு டால் போட்ட மாதிரி வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள், அப்புறம் வந்து JKY அப்படின்னு இருக்கும். அந்த லாக்கெட் மட்டும்தான் வந்து இப்போ உங்கள் செயினில் இருக்குது. பிரேஸ்லெட் வந்து பத்திரமா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள். அதாவது அந்த ரெசின் ஆட் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஒன்று பண்ணி பத்திரமா வச்சுருப்பீங்க உங்கள் ஷெல்ஃபில். அது யாருமே கழிச்சா நீங்கள் யார் கழிச்சாலும் டென்ஷன் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி அது இருக்கும். அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு தான் ஜங்குக்கு வந்து இவதான் அவன்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் தோணியிருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் பர்சன்ஸாக வராங்க. உங்கள் அண்ணாவும் அந்த சைடு போயிடுறாங்க, ஜங்குக்கும் போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் அண்ணியும் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அண்ணி வந்துட்டு நம்ம போனோடனே அவங்க அண்ணி வந்து ஓங்கிட்ட வந்து உட்காந்துட்டு ஏன் இவங்கெல்லாம் பிஸ்னஸை பார்த்தா மட்டும் குடுகுடுன்னு ஓடிடுறானுங்க, தம்பியும் சரி இவரும் சரி என்னோட பிரதர்இன்லா எல்லாருமே சரி இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி கொஞ்சம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசியிருக்காங்க. டைம் ஸ்கிப். பார்ட்டி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. திருப்பி அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கால் பண்ணியிருக்காரு. நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க. ஹலோ ஜங்குக்கா அப்படின்னு பேசியிருப்பீங்க. அவர் வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் ஈவினிங்கு, சொல்லுங்கள் அப்படின்னு இருப்பீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்த. அண்ட் இன்னொன்று சொன்னோம், நீ உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் குக்கி ஜான் ஜங்குக் ரெண்டும் ஒரே ஆள் தான். நான் தான் உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்கார் பார்த்ததுனால நீயா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நீங்களாவா, நீயானே கேட்கலாமே, அப்படி தானே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பேசணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு அதான் இதோட நம்ம இந்த பார்ட் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன்.